ஹாய்ப்பா, வெல்கம் டு வர்த்தினி ஹெரால்ட் சேனல். நான் இன்றைக்கி என்னோட பெரிய பையனுக்கு பிறந்தனால அவனுக்கு வந்து ஒரு கேசரி எப்பயும் போல் செய்யாமல் இது வந்து ஒரு ரவையும் வெல்லம் போட்டு செய்கிற மாதிரி ஒரு கேசரி பார்த்தேன். இதை நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். 1 கப்பு மெஷர்மெண்ட்டு ரவைக்கு 1 கப்பு வெல்லம், 3 கப்பு தண்ணி ஊற்றி அதை தனியாக அங்கிட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கிறணும். 1 கப்பு ரவை போட்டோம்னா 1 கப்பில் தேங்காயை நல்லா வறுத்து வச்சுக்கணும். முந்திரி பருப்பையும் வறுத்து வச்சுக்கிறணும். வறுத்து வச்சுட்டு ரவை நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச அந்த வெள்ளை தண்ணியை ஊற்றிட்டு தேங்காவை போட்டு அந்த முந்திரி பருப்பு வறுத்த போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம எப்பயும் போல் ரவை கேசரி செய்கிறதுக்கு பதிலாக இது செஞ்சால் தேங்காவும் நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். ஏலக்காய் வந்து நான் முழுசாக போடுவேன், அவங்களுக்கு கொடுக்குறப்ப அப்படியே எடுத்துடுற மாதிரி. ஏன்னா அந்த ஏலக்காய் ஸ்மெல்லு அது வாயில் போனால் எரிச்சலாக வருமேனு சும்மா ஒரு தட்டி போடுவேன். 5 நிமிஷம் மூடிட்டு கொஞ்சம் நேரத்தில் இறக்கி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. சூப்பர்.